வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டிலிருந்து மக்களுக்காக சாலை வழியை மேம்படுத்தி இருக்கும் வழிப்பாதையை எல்லோரும் செல்வதற்கு அமைத்து தந்த நமது முன்னாள் சீனிவாசன் அவர்கள் மெட்டல் சாலையாக அமைத்து கொடுத்த இந்த சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சாலை தற்காலிகமாக மெட்டல் சாலையாக இருந்ததை இப்பொழுது நமது முன்னாள் திமுக உறுப்பினரான மிஸ்டர் பரமேஸ்வரன் சார் இந்த வழித்தளத்துக்கு அடிக்கல் நாட்டி இதற்கு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு நமது தலைவர் நமது கலெக்டர் மூலியமாக மற்றும் நமது எம்எல்ஏ மிஸ்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மூலியமாக இந்த மெட்டல் சாலை அமைக்குவதற்கு நமது நகர் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு மெட்டல் சாலையை சீரமைத்து தருவதற்கு நமது டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தலைவர் நாகேந்திர சார் மற்றும் ராதாகிருஷ்ண நகர் மக்களும் ராதாகிருஷ்ண நகர் எக்ஸ்டென்ஷன் மக்களும் இந்த சாலைக்காக அனைத்து நன்மை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டு இருப்பதால் இந்த சாலை இப்பொழுது மெட்டல் சாலையிலிருந்து சிமெண்ட் சாலையாக அமைத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழித்தளத்தில் நாம் திருவள்ளூர், செவ்வாய்ப்பேட்டை மற்றும் வேப்பம்பட்டு அப்புறம் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு மெட்டல் சாலையிலிருந்து சிமெண்ட் சாலையை அமைத்தால் மக்கள் அனைத்து பெருமாள்பட்டு மக்களும் இந்த சாலையில் செல்வதற்கு அருமையாக இருக்கும். நமது பெருமாள்பட்டு மக்கள் ரயில்வே கேட்டுக்கு வேலைக்கு செல்வதற்கு நெடுநேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இந்த மெட்டல் சாலையை சிமெண்ட் சாலையாக அமைத்து தந்தால் நமது பெருமாள்பட்டு மக்கள் இந்த சாலையின் வழியாக செல்வதற்கு பயன்பாட்டுக்கு வந்தால் அருமையாக இருக்கும். மக்கள் அவதி இருக்காது. ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கு செல்வதற்கு வெகு நன்மை ஈட்டும். இந்த சாலை இப்பொழுது சீராக அமைத்து வருகிறார் நமது பரமேஸ்வரன் சார். ஆகையால் இந்த சாலையை வெகு சீக்கிரமாக சிமெண்ட் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் பள்ளிகளுக்கு செல்வதற்கும் திருவள்ளூருக்கு செல்வதற்கும் அவசரமாக செல்வதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் இந்த சாலையில் போகுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. முன்ன ரொம்ப அதிகமாக சிரமமாக இருந்தது. இப்போ கொஞ்சம், ஏனென்றால் நமது முன்னாள் தலைவர் சீனிவாசன் அவர்கள் மெட்டல் சாலை அமைத்து கொஞ்சம் சீரமைத்து தந்தார். இருந்தாலும் அந்த 2 வீலர் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் செல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இதை நமது கலெக்டர் மூலமாக தெரிவித்து அந்த சாலையை வெகு சீக்கிரமாக நமது சிமெண்ட் சாலையாக அமைத்து தந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். எங்களுக்கு இரவு பகலும் செல்வதற்கு ஆங்காங்கே ஒரு லைட்டு இருக்கிறது. அதை இரவு நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதை இப்பொழுது அதிகம் லைட்டுகளை போட்டு இரவு நேரங்களிலும் போவதற்கு இந்த சாலை டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் எக்ஸ்டென்ஷனிலிருந்து ஆர்கே நகர் வழியாக செல்ல வசதி செய்து தர வேண்டும். ஏனென்றால் அவசரமாக ஆஸ்பத்திரி செல்வதற்கு கூட நாங்கள் கேட்டு வழியாக செல்ல இருப்பதால்
இந்த ரயில் சப்வே வழியாக செல்ல இந்த சாலை அமைந்தால் எங்களுக்கு வெகு நன்மை இருக்கும். காலையில் நாங்கள் வேலை செல்வதற்கு அந்த ரயில்வே கேட்டில் 1/2 ஹவர் நிற்கதா இருக்கிறது. இந்த மெட்டல் சாலையை சிமெண்ட் சாலையாக அமைத்தால் நாங்கள் வேலைக்கு செல்வதற்கும் சிரமமே இருக்காது, எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்பொழுது அந்த சாலை வேலை நடக்கிறது, ஆனால் கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த தாமதத்தை நீக்கி எங்களுக்கு கலெக்டர் அவர்கள் மற்றும் நமது ஊராட்சி ஆஃபீஸில் இருக்கும் வேலை செய்யும் ஆட்களும் இதற்கு ஒத்துழைச்சி இந்த சாலையை அமைத்து தர வேண்டும். அனைத்து நன்மைகளும் தர இருப்பதால் அந்த மக்கள் நலத்துக்காகவும் அந்த பெருமாள்பட்டில் வாழும் மக்களுக்காகவும் எல்லா மக்கள் பயன்படுத்தும் இந்த சாலைக்காக வசதி செய்து தருமாறு எங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சாலையை அமைத்து தந்தால் மக்கள் இரவும் பகலும் வேலைக்கு செல்வதற்கும் ஸ்கூலுக்கு செல்வதற்கும் அருமையாக இருக்கும் என்று பயன்பாட்டுக்கு வருகிறது. வந்தால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். இப்பொழுது மண்ணும் மெட்டலும் சாலையுமாக இருக்கிறது. கொஞ்சம் மெட்டல் சாலை, சிறிது மண் சாலை அப்படியாக இருக்கிறது. இது சப்வே வழியாக செல்வதற்கு இப்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் மழை காலம் வந்தால் கஷ்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.